அதான் சார் 2 ஹவர்ஸ் மூவி சார். 2 ஹவர்ஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து 20 நிமிஷம் 40 செகண்ட் வந்து காணும். அதாவது நம்ம டேர்ம்ஸில் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ரீல், செகண்ட் ரீல், தேர்ட் ரீல், ஃபோர்த் ரீல், ஃபிஃப்த் ரீல், சிக்ஸ்த் ரீல். அதில் அந்த ஃபோர்த் ரீல் வந்து டோட்டலாகவே காணாமல் போயிடுச்சு சார் அங்கேருந்து. ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய இஷ்யூ சார். மெயினான பிரியங்கா மோகனோட போர்ஷனாக அதில் 2 சாங்கு சார். அந்த போர்ஷனில் 2 சாங், 2 ஹீரோனோட சாங்குமே அங்கே தான் இருக்குது. அந்த சாங் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் மியூசிக்கில் அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு அந்த சாங்கு. மியூசிக் டேரக்டர் சார் பயமாக தான் சார் இருக்குது. யாருன்னு சொல்லிட்டு என்னால் வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண முடியல சார். பட் நான் சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம்லாம் ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்கன்றது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அது யார் நினைக்கிறாங்கன்றது யார் மேலேயும் எனக்கு தெரியாமல் நான் யார் மேலேயும் குற்றச்சாட்டை விரும்பலை. பட் இந்த இஷ்யூ எங்கள் படத்துக்கு மட்டும் ஏன் நடக்கணும்? அதுவும் மெயினாக பிரியங்கா போர்ஷன் மட்டும் ஏன் தூக்கப்படணும்? அதுதான் சார் என்னோட கேள்வி. டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க சார். சிம்பிளாக டெக்னிக்கல் இஷ்யூன்றாங்க சார். அதாவது வந்து நாங்கள் வந்து 2 ஆர்டிஸ்டில் கொடுத்துருக்கோம் சார் கண்டென்ட்டு. 4 ரீல் இதுலேயும் 2 ரீல் இதுலேயும் சொல்லிட்டு 2 ஆர்டிஸ்டில் கொடுத்துருக்கோம் சார். அவங்க காப்பி பண்ணி மாஸ்டரிங் பண்ணுவாங்க சார். அதை மாஸ்டரிங் பண்ணும்போது அந்த ஒரு ரீலை வந்து மிஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எங்கள் தப்பு இல்லைல்ல சார். அந்த கம்பெனி தான் சார் அதுக்கு உண்டான பதில் சொல்லணும். ஆமாம் சார், படத்தை பார்த்து நாங்கள் எல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணி தான் சார் கொடுப்போம் நாங்கள் எல்லார்கிட்டையும். கியூப்பில் இல்லை, மாஸ்டர் பண்ணோன்னே அவங்க படத்தை காட்டல சார். அவங்க ரிலீஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸ்ட்ரைட்டாக தேட்டரில் தான் சார் போச்சு. எஸ்ஜிசின்னு இருக்காங்க சார் ஒரு கம்பெனி நடுவில். ஆமாம் சார், எங்கள் கடமை தான் சார். அது பார்த்துருங்க, எடிட்டர் சைட்லேருந்து அது பார்த்துருக்காங்க. அங்கே நாங்கள் கண்டென்ட் கொடுத்தோன்னே எங்கள் கண்டென்ட் தான் சார் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. நாங்கள் கொடுத்த கண்டென்ட்டை முதல்ல போட்டு காட்டுவாங்க. அவங்க இதான் நீங்கள் கொடுத்த கண்டென்ட்னா சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அவங்க மாஸ்டரிங் போயிடுவாங்க. ஸோ மாஸ்டரிங் பண்ணது வந்து கியூபில் தான் சார் பார்க்க முடியும்.